இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷனை பற்றியும் சிங்கிள் செல் புரோட்டீனை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அல்லது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னாலும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினாலும் ஜீன் குளோனிங்னாலும் ஒரே டேர்ம் தான். இட்ஸ் அ கலெக்டிவ் டேர்ம். இது எந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலும் எல்லாமே ஒரே மீனிங் தான். இதில் என்னென்னா, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஎன்ஏ கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு தி அதர் ஆர்கானிசம். அதாவது ஒரு உயிரினத்தில் உள்ள ஒரு டிஎன்ஏவை இன்னும் ஒரு உயிரினத்தில் செலுத்துறதுக்கு பேர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அல்லது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது ஜீன் குளோனிங் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். பொதுவாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அல்லது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கனாலும் கன்வென்ஷனல் மெத்தடும் மாடர்ன் மெத்தடையும் ஒரு கம்பைன் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக இருக்கும். பொதுவாக இந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியை மெயினாக என்னென்னா, இந்த டிஎன்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எதுக்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம எல்லா உயிரினங்களுமே நம்மளை வந்து செயல்படுத்துறது வந்து ஒவ்வொரு செல்லையும் உள்ள நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள குரோமோசோம்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இப்போ 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. குரோமோசோம்ஸில் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த குரோமேட்டிட்ஸ் பார்த்திங்கன்னா வரிசையாக ஜீன்கள்லாம் அடுக்கி வைக்கப்பட்ட மாதிரி வரிசையாக அப்படி காயின்ஸ்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படி வரிசையாக ஜீன்ஸ்லாம் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வரிசையாக லீனியராக அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். அப்படின்னா ஒன் ஜீன் ஒன் கேரக்டர் ஹைப்போதீசிஸ் கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு முக்கியமான கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம். அல்லது மோர் தேன் ஒன் ஜீன் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிங்கிள் கேரக்டர், அல்லது மோர் கேரக்டர்ஸ் வில் பி டிபெண்ட்ஸ் அப்பான் ஏ சிங்கிள் ஜீன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த ஜீனை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. அது என்ன கேரக்டர்ஸ்? நம்மளுடைய ஹேர் கலர் வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின் கலர் வச்சுக்கோங்களேன், நம்ம வாய்ஸ், நம்முடைய முக அமைப்பு அல்லது கால் கை அமைப்பு, இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர். இப்போ ஒரு சிலர் வந்து நல்லா பேசுகிறாங்க, அவங்களுடைய வாய்ஸ் டிஃப்ரென்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த ஜீன் தான் காரணம். அப்போ அந்த ஜீன் எந்த ஜீன் என்ன வேலையை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதனுடைய ஜீனை வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும். யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அல்லது நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ அந்த ஐசோலேஷன் ஆஃப் ஜீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஜீனுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. சப்போஸ் ஒரு டிஎன்ஏ அல்லது ஒரு ஜீன் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளான்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா வளரும். அப்படி நல்லா வளர்கிறதுக்கு ஒரு காரணமான ஜீன். அப்படி இல்லைன்னா ஒரு சில ஜீன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஜீனாக இருக்கும். இன்னும் ஒரு சில ஜீன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ஜீனாக இருக்கலாம். அப்போ எந்த ஜீன் நமக்கு பயனுள்ளதாக இருக்கோ அந்த ஜீனை வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தேவையான ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் ஒரு ஆர்கானிசத்தில் செலுத்தி அதை நமக்கு பயனுள்ளதாக பயன்படுத்தணும்னா அதுக்கு பேர் என்னது? டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அல்லது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அல்லது ஜீன் குளோனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஜீனை வந்து ஐசோலேட் பண்ணிட்டோம், இதை வந்து இன்னும் ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் செலுத்துறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது.
நிறையா நம்ம இதுக்கு ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெக்டாரை யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வர்றீங்க, நீங்கள் எப்படி டைரெக்டாக பறந்து வந்துடுறீங்களா? இல்லை, ஒரு ஸ்கூல் வேன்லேயோ அல்லது அப்பாவுடைய பைக்லேயோ அல்லது அப்பாவுடைய கார்லேயோ வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வர்றீங்க. அப்போ ஒரு வெஹிக்கிள் உங்கள் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வருது. அது மாதிரி இந்த ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிளுக்கு பேர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வெக்டார். இப்போ இந்த வெக்டாருக்குள்ள அதை கேரியரை எடுத்துகிட்டு போய் இன்னும் ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே செலுத்தணும். அதை செலுத்துறதுக்கு நிறையா மெத்தடை பயன்படுத்துவோம். எலக்ட்ரோபரேஷன் மெத்தட், ஜீன் கன் மெத்தட், லிப்போசோம் மீடியேட்டட் மெத்தட், கெமிக்கல் மீடியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட், மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட். இந்த மாதிரி ஜீனை செலுத்துவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதையெல்லாம் கம்பைன் டுகெதர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் அல்லது ப்ராசஸ். அதுக்கு பேர் தான் என்னது? ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பிக்சர் அதுதான் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஆர்டிஎன்ஏனா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. நீங்கள் போன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 9th அந்த 8th சாப்டரில் படிச்சிருப்பீங்க. என்ன படித்தீங்க? அந்த 6th 7th 8th சாப்டர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னது? ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் என்னது? பொதுவாக இது மியாசிஸ் ஸ்டேஜில் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். டியூரிங் மியாசிஸ் ஸ்டேஜில் என்ன செய்யும்? இந்த குரோமோசோம், இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லக்கூடிய ஒத்த குரோமோசோம்ஸ்லாம் பக்கத்தில் வரும். அப்போ அந்த நான் சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ் எல்லாமே அப்படி கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிட்டு அதில் உள்ள குரோமேட்டிக்ஸ்லாம் கட் ஆகி அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிற குரோமோசோம்ஸ் அல்லது டிஎன்ஏவை ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன் அல்லது ரீகாம்பினேஷன் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு நீங்கள் 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினேஷன். நம்ம லேபில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்னது? இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ ரெகுலர் ரீகாம்பினேஷனுக்கும் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. சரி, இப்போ இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி ஸ்டெப் வைஸாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? நமக்கு விருப்பமான ஜீன். சப்போஸ் பேன்க்ரியஸில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜீன் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோனை சுரக்குது. இந்த இன்சுலின்கிற ஹார்மோன் என்ன செய்யும்? இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி சுகர் கண்டென்ட்டை குறைக்கும். இது யூஸ்வலாக எல்லாருக்குமே பேன்க்ரியஸில் உருவாகக்கூடியது. ஆனால் ஒரு சிலருக்கு 40 வயதை கடந்த பின்னால் இந்த பேன்க்ரியஸ் அவங்கக்கிட்ட இன்சுலின் சுரக்காமல் இருக்கும். அப்படி இன்சுலின் சுரக்கலைன்னா அவங்க பாடியில் உள்ள குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகி ஏன்னா சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி உருவாயிரும். ஸோ இந்த மாதிரி வியாதியஸ்தர்களுக்கு இன்சுலின் தேவை. அப்போ இன்சுலின் அவங்க உடம்புலையே ஏற்கனவே தயாராகுது. ஆனால் இப்போ ஒரு 40 வயசுக்கு பின்னால் அவங்க உடம்புல அது தயாராகலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தணும். இந்த இன்சுலினை எப்படி அதிகமாக உற்பத்தி பண்ணுறது அப்படின்னா இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக நம்ம இன்சுலினை அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும். அப்போ இப்போ நமக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? இன்சுலினை உருவாக்கக்கூடிய அந்த ஜீன். இப்போ அந்த ஜீனை ஐசோலேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஜீன்ஸ் இருக்குது, நிறைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
ஸோ நமக்கு எந்தெந்த ஜீன்ஸ்லாம் நமக்கு உபயோகரமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வந்து ஐசோலேட் பண்ணணும். சப்போஸ் இது செல்லுக்குள்ளே உள்ள குரோமோசோம்ஸில் உள்ள டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏவை அப்படியே கட் பண்ணி எடுத்துரும். இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான என்சைம் வேணும். இப்போ பெரிய பெரிய ஆர்கானிசம்னா நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிடுவோம். ஆனால் இது மைக்ரோஸ்கோபிக், இது எப்படி சிசரை வச்சு கட் பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு ஸ்பெஷலைஸ்டு என்சைம், அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். அந்த என்சைம்ஸை பயன்படுத்தி இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணிடும். அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேர் இன்செட் அப்படின்னு பேர். சரி, இப்போ இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஐசோலேட் பண்ணியாச்சு, அதை கட் பண்ணியாச்சு. இதை நம்ம எதில் செலுத்தணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு வெஹிக்கிள் லைக் பார்ட் ஆஃப் ஆர்கானிசம் அல்லது வெக்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்னா என்ன? இப்போ இந்த படத்தை பாருங்கள். ஒவ்வொரு பாக்டீரியாலையும் பொதுவாக பாக்டீரியா வந்து என்னது, ப்ரோகேரியாட்டிக் செல். நீங்கள் சின்ன 9th படிச்சிருப்பீங்க ப்ரோகேரியாட்டிக் செல்க்கும் யூகேரியாட்டிக் செல்க்கும் உள்ள வித்தியாசம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி யூகேரியாட்டிக் செல்லில் எப்படி இருக்கும், செல்லில் நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸில் குரோமோசோம்ஸ் இருக்கும், குரோமோசோம்ஸில் ஜீன் இருக்கும், டிஎன்ஏ இருக்குன்னு சொன்னேன். அது யூகேரியாட்டிக் செல். ஆனால் ப்ரோகேரியாட்டிக் செல்லில் ஒரு ப்ராப்பரான நியூக்ளியஸ் இருக்காது, ஒரு மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனட் இருக்காது, குரோமோசோம் இந்த மாதிரி அமைப்பு இருக்காது. அப்போ அங்கே டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கும். அந்த டிஎன்ஏ இந்த நியூக்ளியஸ் செய்யக்கூடிய வேலையை செய்யும். ஸோ அதனால தான் அதை வந்து ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல் தான். இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லில் நீங்கள் இந்த படத்தில் பாருங்களேன், அது ஒரு ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அது இந்த பாக்டீரியாவில் ஒரு ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கா, அதுதான் ரெகுலர் டிஎன்ஏ, அதாவது ஜெனட்டிக்கல் டிஎன்ஏ அல்லது பாக்டீரியல் குரோமோசோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் பிளாஸ்மிட். ரைட் சைடில் பாருங்களேன், லைட் க்ரீன் கலரில் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. ஒரு சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட் சர்க்குலர் டிஎன்ஏ, செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா தனக்குத்தானே மல்டிப்ளை ஆகக்கூடிய திறமை உள்ள ஒரு குரோமோசோம் அல்லது டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்களேன். குரோமோசோம்னு சொல்ல முடியாது, இதை டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் பிளாஸ்மிட் அப்படின்னு பேர். ஸோ பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ விச் இஸ் டபுள் ஸ்ட்ராண்டட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், அந்த மாதிரி அமைப்பை உடைய பிளாஸ்மிட். ஸோ இதுதான் இப்போ நமக்கு வெஹிக்கிள் மாதிரி பயன்பட போகிறது. ஸோ அதனால தான் இதை வெக்டார்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வெக்டாரை ஐசோலேட் பண்ணி வெளியில் எடுத்துகிறோம். இப்போ இந்த வெக்டாரில் தான் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உள்ளே போய் செலுத்த போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை பயன்படுத்தி அந்த பிளாஸ்மிட்டையும் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த பிளாஸ்மிட்டில் ஒட்டிடுறோம். இதை ஒட்ட வைக்கிறதுக்கு இன்னொரு என்சைம், அந்த என்சைமுக்கு பேர் டிஎன்ஏ லிகேஸ். ஸோ சொன்ன என்சைமுக்கு பேர் என்னது, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இதை வந்து மாலிகுலர் சிசர்னு கூட சொல்லுவோம். ஏன்னா மைக்ரோஸ்கோப்பிக்கு அதை கட் பண்ணுறதுனால அதை மாலிகுலர் சிசர் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணுறதோ அல்லது பிளாஸ்மிட்டை கட் பண்ணுறதோ இதுக்கு பயன்படுத்துகிறோம். அதே போல் ஒரு ஜீனை இந்த பிளாஸ்மிட்டோட ஒட்ட வைக்கிறதுக்கு இன்னொரு என்சைமை பயன்படுத்துகிறோம். அந்த என்சைமுக்கு பேர் டிஎன்ஏ லிகேஸ். இப்போ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த வெக்டார்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்மிட்டில் ஒட்ட வச்சிட்டோம். இப்போ இதுக்கு பேர் ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. என்ன சொல்லுவோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஒரு ஹோஸ்ட் செல்லில் செலுத்தணும். பொதுவாக வந்து ஹோஸ்ட் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாக்டீரியல் செல்லை யூஸ் பண்ணலாம், அல்லது
ஒரு பிளான்ட் செல்லை யூஸ் பண்ணலாம், அனிமல் செல்ஸை யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் நமக்கு பாக்டீரியா வந்து ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக வந்து நம்ம ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். பொதுவாக அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங், டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜினாவே ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாவை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஏன்னா அது எல்லா வகையிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்துவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு ஈகோலை செல் எடுத்துகிட்டு அதில் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பாக்டீரியாத்தை உள்ளே செலுத்திடுறோம். இப்போ என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பிளாஸ்மிட் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா என்னது, தனக்குத்தானே அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நிறையா மல்டிப்ளை ஆகி நிறைய உற்பத்தி ஆகும். அதாவது இந்த வெறும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவாக உள்ளுக்குள்ளே நிறையா உற்பத்தி ஆகக்கூடிய திறமை இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள், நிறைய ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உற்பத்தி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இதிலிருந்து நமக்கு எக்கச்சக்கமாக தேவையான அந்த புரோட்டீன், அந்த ஹார்மோன், அந்த இன்சுலின், இந்த மாதிரி நமக்கு எது எது தேவையோ அது கிடைக்கும். நான் இப்போ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்சுலின்னு சொன்னேன். சப்போஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா ஒரு பிளான்ட் விச் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் அந்த மாதிரி உருவாக்க முடியும். அதே போல் ட்ராட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை உருவாக்கலாம். அதே போல் நீங்கள் இன்னும் அந்த பொல்யூஷன்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஜீன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் ஷிப்பில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த பெட்ரோலியம் அல்லது ஆயில் ப்ராடக்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன செய்யும்னா அவங்க கொண்டு வர அந்த பேரல்லாம் உடஞ்சி அதில் ஆயில் லீக் ஆகி கடலில் அப்படி பரவிடும். அப்போ கடலில் பரவிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், அது ஃபுல்லாக பொல்யூஷன் ஆகி அந்த சன் ரேஸ் உள்ளுக்குள்ளே போகாமல் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ், என்னது ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், அது மட்டுமே இல்லாமல் வேரியஸ் ஆல்கே எல்லாமே உயிர் வாழும். அதுங்களுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்காது, அதுங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. உடனே என்ன ஆகும், அது செத்துரும். அது செத்துருச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன மீன்கள் அது அழிஞ்சிடும். அப்படி ஒன்றா சார்ந்து நிறையா உயிரினங்கள் அழிஞ்சிடும். அப்போ அது வந்து ஒரு வாட்டர் பொல்யூஷன் ஃபார்ம் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி பொல்யூஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய சியூடோமோனாஸ் புட்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவிலேருந்து அதிலேருந்து ஒரு ஜீன் அதை உருவாக்கி அந்த ஜீனை கல்ச்சர் பண்ணி இந்த பொல்யூஷனை ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஆயில் ஸ்லீக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறையா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நமக்கு பயன்படுது. இதுக்கு பேர் தான் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதை நீங்கள் தரவாக படிச்சுக்குங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அல்லது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அல்லது ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதாவது ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை நடத்துறதுக்கு தேவையான கருவிகள், அதுக்கு பேர் டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி என்ன டூல்ஸ் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் நம்ம படித்தோம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பார்த்தோம், வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுதான் பார்த்தோம். எப்படி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஐசோலேட் பண்ணுறோம், ஐசோலேட் பண்ணிவிட்டு நமக்கு எது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை கட் பண்ணுறோம். அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைமை பயன்படுத்தணும், அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து பிளாஸ்மிட்னு நம்ம ஒரு வெக்டாரை வெளியில் எடுத்தோம், அதையும் நம்ம கட் பண்ணோம், அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வச்சு. இப்போ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் பிளாஸ்மிட்டையும் ஒரு டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை பயன்படுத்தி நம்ம ஒட்ட வச்சோம். அப்படி ஒட்ட வச்ச அந்த பிளாஸ்மிட்டுக்கு பேர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னோம். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஒரு ஹோஸ்ட் ஈக்குவலின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாக்குள்ளே செலுத்தணும். அங்கே அது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஆகி நிறையா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன தேவையோ
அது எல்லாமே என்னது டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதில் மெயினாக என்ன டூல்ஸ் தேவை அப்படின்னா 3 முக்கியமான டூல்ஸ். அது என்னென்ன? ஃபஸ்ட்டு டூல்ஸ் என்னென்னா என்சைம்ஸ். என்னென்ன என்சைம்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஒன்று. ரெண்டாவது வெக்டார்ஸ், என்ன பிளாஸ்மிட்டை யூஸ் பண்ணுறோம். மூணாவது ஹோஸ்ட் ஆர்கானிசம், எந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே செலுத்துகிறோம். இது 3 தான் எனது டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்சைம்ஸ் தான். இதில் 3 விதமான என்சைம்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். நான் உங்களுக்கு 2 என்சைம்ஸ் தான் சொன்னேன், 3வது இன்னொரு என்சைம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னால் பார்க்கலாம். 3 என்சைம்ஸ் இதில் யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன என்சைம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், டிஎன்ஏ லிகேஸ் அண்ட் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான என்சைம்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்சைம்ஸ். என்சைம்ஸில் என்னென்ன என்சைம்ஸ்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், ரெண்டாவது டிஎன்ஏ லிகேஸ், மூணாவது ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பற்றி பார்த்துருவோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக இதில் 2 விதமான என்சைம்ஸ் இருக்குது. அப்படி என்ன 2 விதமான என்சைம்ஸ் அப்படின்னா எக்ஸோநியூக்ளியேசஸ் என்சைம், இன்னொன்று எண்டோநியூக்ளியேசஸ் என்சைம். இந்த விதமாக 2 விதமான என்சைம்ஸ் இருக்குது. பொதுவாக அந்த என்சைம்ஸை, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய என்சைம். ஒரிஜினலாக பாக்டீரியாக்களில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எதுக்காக உருவாகுது அப்படின்னா இயற்கையிலேயே அதை தாக்கக்கூடிய வைரல் டிஎன்ஏவை கட் பண்ணி சிதைக்கிறதுக்காகத்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பாக்டீரியா உருவாக்குது. அதை நம்மளும் என்ன பண்ணுறாங்க, நம்ம சயின்டிஸ்ட்டு அதை பயோடெக்னாலஜி ரிசர்ச்சில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங், நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம அதை இந்த மாதிரி டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ நான் 2 விதமான என்சைம்ஸ் இதில் பயன்படுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது என்னென்ன என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோநியூக்ளியேஸ் அண்ட் எண்டோநியூக்ளியேஸ். நேம்லேயே இருக்குது எக்ஸோ எண்டோ அப்படின்னா என்ன. எக்ஸோநியூக்ளியேஸ்னா எக்ஸோநியூக்ளியேசஸ் ஆர் தி என்சைம்ஸ் which remove nucleotide one at a time from the end of the DNA molecule. End of the DNA molecule னா வெளிப்புறத்தில் இந்த என்சைம் வந்து அந்த நியூக்ளியோடைடை வந்து ரிமூவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் எக்ஸோநியூக்ளியஸ். நிறைய என்சைம் சொல்லலாம். பால் 31, அதேபோல் எக்ஸோநியூக்ளியஸ் தேர்டு, இதெல்லாம் எக்ஸோநியூக்ளியஸ் என்சைமுக்கு நிறைய எக்ஸாம்பிள். அதே போல் எண்டோநியூக்ளியஸஸ்னால் என்ன? எண்டோ அப்படின்னா உள்ள. ஸோ எண்டோநியூக்ளியஸஸ்னால் என்னது? எண்டோநியூக்ளியஸஸ் ஆர் தி என்சைம்ஸ் which break the internal phosphodiester bond within the DNA molecule. அதாவது DNA மாலிகுலுக்கு உள்ள இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து கட் பண்ணி உடைக்கிறதுக்கு பேர் எண்டோநியூக்ளியேசஸ். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஹைன்ட் செகண்ட், ஈகோஆர் ஃபஸ்ட்டு, பிவியு ஃபஸ்ட்டு, பாம் H1, டேக் 1, இந்த மாதிரி நிறையா எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இன்னும் நிறையா மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ அது மாதிரி 2 விதமான என்சைம்ஸ், ஒன்று எக்ஸோநியூக்ளியேசஸ், இன்னொன்று எண்டோநியூக்ளியேசஸ். எக்ஸோநியூக்ளியேசஸ் வந்து என்ன செய்யும், வெளியில் உள்ள நியூக்ளியோடைடை கட் பண்ணும். எண்டோநியூக்ளியேசஸ் என்ன செய்யும், உள்ளுக்குள்ளே உள்ள நியூக்ளியஸஸ் டிஎன்ஏ நியூக்ளியோடைடை கட் பண்ணும். அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சாராம்சம். நம்ம அதிகமாக வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு செகண்ட் டைப் பார்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது எண்டோநியூக்ளியஸஸ் என்சைம்ஸை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய என்சைம்ஸ் ஒரு 4-5
என்சைம்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ALU ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், இது ஒரு பாக்டீரியா, அதாவது ஆத்ரோபாக்டர் லியூட்டியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இது ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு முனையும் பிளண்ட் எண்டாக இருக்கும். உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் போட்டிருப்பான், அதில் AGCT இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அடினைன், ஜீனா குவானைன், சீனா சைட்டோசைன், டீனா தைமின். அதாவது ஒரு 5 பிரைமர் எண்டில் 3 பிரைமர் எண்டுக்கு டிஎன்ஏ செக்மெண்ட் வரும். நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏல ஒரு எண்டு 5 பிரைமர்னா அது தட் வில் பி எண்ட் வித் 3 பிரைமர் எண்டுன்னு நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க இல்லையா? இதில் நிறையா நீங்கள் நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க, படிச்சிருப்பீங்க. நைட்ரோஜனஸ் பேஸ்னது பியூரின், பைரிமிடின். அதில் அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசைன் அப்படிங்கிற பியூரின் பைரிமிடினான நைட்ரோஜனஸ் பேஸ் லிங்க் ஆகிருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் லிங்கை கட் பண்ணி ஒரு பிளண்ட் எண்டை உருவாக்கும். எந்த என்சைம்? ALU ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்சைம் அந்த மாதிரி அதை கட் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா BAMH1 அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், இது ஒரு பாக்டீரியா, பேசில்லஸ் அமிலோ லிகுஃபேசியன்ஸ். என்னது? பேசில்லஸ் அமிலோ லிகுஃபேசியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு என்சைம்ஸ் தான் என்னது? BAMH1 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு ஸ்டாகரிங் எண்டாக கட் பண்ணும். கரெக்டாக பிளண்ட் நடுவில் எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் இந்த ஸ்ட்ராண்டில் பாதி, அந்த ஸ்ட்ராண்டில் ஒரு இடத்துலையும் கட் பண்ணி ஸ்டிக்கி எண்டை ஃபார்ம் பண்ணும். அதே போல் ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபெமிலியர் என்சைம்னு சொல்லக்கூடிய EcoR1, இது ஈகோலைங்கிற பாக்டீரியாவிலேருந்து எடுப்போம். எச்சரிச்சியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு என்சைம். இது ஸ்டிக்கி எண்டாக தான் கட் பண்ணும். அதே போல் ஹீமோஃபிலஸ் ஏஜிப்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவிலேருந்து எடுக்கக்கூடிய என்சைம் செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இது பிளண்ட்டாக கட் பண்ணும். எப்படி ஃபஸ்ட்டு ALU ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுதோ அது மாதிரி பிளண்ட்டாக 2 ஸ்ட்ராண்டையுமே ஒரே நேரத்தில் கட் பண்ணிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் ஹைண்ட் ஐ செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலமாக நம்ம ஒரு டிஎன்ஏவை கட் பண்ண முடியும். இந்த டிஎன்ஏ கட் பண்ணுறது அது பாக்டீரியாவில் மட்டும்தான் கட் பண்ணுமா, அல்லது பிளான்ட்டில் கட் பண்ணுமா, அல்லது அனிமல்ஸில் கட் பண்ணுமா அப்படின்னா எந்த உயிரினத்தில் வேணாலும் கட் பண்ணும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கேன் கட் எனி லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் ஆஃப் டிஎன்ஏ. அந்த நியூக்ளியோடைடு அதுக்கு தேவையான சைட்டில் கரெக்டாக கட் பண்ணிடும். அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அது எந்த இடத்துல கட் பண்ணுமோ அந்த இடத்துல கட் பண்ணிடும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒரு பர்டிகுலர் சைட் இருக்குது. அந்த சைட்டில் தான் அதை கட் பண்ணும். அந்த சைட்டை தான் உங்களுக்கு புக்கில் கூட கொடுத்துருக்காங்க. ALU1 பார்த்தீங்கன்னா 5 பிரைமர் எண்டு ஏஜிக்கு இடையிலையும் CT 3 பிரைமர் எண்டுக்கு இடையிலையும் கட் பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாண்டில் 3 பிரைமர் எண்ட்லேருந்து தைமின் சைட்டோசைன், அதையும் குவானைன் அடினைனையும் 5 பிரைமர் எண்ட்லையும் கட் பண்ணும். இப்படி ஒரு பர்டிகுலர் சைட் இருக்குது, அந்த சைட்டில் தான் அது கட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்சைம்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை மாலிகுலர் சிசர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை மாலிகுலர் சிசர்னு சொல்கிறோம்னா மைக்ரோஸ்கோப்பிக்கலாக அது கட் பண்ணுறதுனால இதை என்ன சொல்கிறோம்? மாலிகுலர் சிசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸஸ் இருக்குது. அதாவது டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு சொல்லக்கூடிய 3 விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் டைப் 2 என்சைம். இதைத்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டிஎன்ஏவை ஒரு 4 to 8 பேஸ் பேரில் இதை அழகாக கட் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸில் இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸாக இருக்கும். அந்த பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அதாவது வரிசையாக அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது சைட்டோசின், அடினைன், தைமின், அடினைன், இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் இருந்து அரேஞ்ச் பண்ணுறது, அதாவது இடப்புறத்துலேருந்து வலப்புறமாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டரில் இருக்கும். அதே ஆர்டர் வலப்புறத்துலேருந்து இடப்புறமாக திருப்பினீங்கன்னா அதே மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேலிண்ட்ரோமிக். சப்போஸ் நீங்கள் மலையாளம் அப்படின்னு எழுதி பாருங்கள், மலையாளம்னு எழுதி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து படித்தாலும் மலையாளம்னு வரும், அந்த பக்கம் இருந்து படித்தாலும் மலையாளம்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேலிண்ட்ரோமிக். அதே போல் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸில் உள்ள நியூக்ளியோடைடும் இந்த மாதிரி அமைப்பாக தான் இருக்கும். பேலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த நியூக்ளியஸ் வந்து கட் பண்ணும். பொதுவாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த நியூக்ளியஸுக்கு ஒரு அந்த நேம் இருக்கு இல்லையா, ALU1, BAAMH1, EcoR1, இந்த மாதிரி நேம் இருக்கு இல்லையா, இதை எப்படி வைக்கிறாங்கிறது அதுவே ஒரு ஸ்பெஷலைஸ் தான், ஒரு டெக்னிக் தான். அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் ஒரு என்சைம்ஸோடைய ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கும். சப்போஸ் நம்ம EcoR1 எடுத்துக்கிங்களேன், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஈகோலை, எச்சரிச்சியா கோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து நம்ம எடுக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த என்சைம்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கும்னா, எந்த பாக்டீரியாவிலேருந்து எடுத்தோமோ அந்த பாக்டீரியாவோட ஜீனஸ் நேமோட ஃபஸ்ட் லெட்டர். சப்போஸ் ஈகோலை பாக்டீரியா எடுத்திருக்கோம், அப்போ ஃபஸ்ட் லெட்டர் இ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பீசிஸோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர். இப்போ கோலை அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம், அதில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் CO, அப்போ ECO அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4வது லெட்டர் என்ன, R அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஆர்னு எதை இது பண்ணுதுன்னா, அதனுடைய நியூமரிக்கல் ரோமன் நியூமரல் அதை இண்டிகேட் பண்ணும். அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி ஸ்ட்ரெயின், எந்த ஸ்ட்ரெயின்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அந்த 4வது லெட்டர் வந்து வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஈகோலை பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் RY13 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயின்லேருந்து இந்த என்சைம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால அந்த RYங்கிற R அப்படிங்கிற லெட்டர் இண்டிகேட் பண்ணப்படுது. அதுக்கடுத்து அந்த நம்பர் என்ன, நம்பர் ஆஃப் enzymes which have been studied in the laboratory, அந்த லேபில் எத்தனை என்சைம் அங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த 5வது லெட்டர் EcoR1. அது வந்து I கிடையாது, ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டு. அப்போ ஈங்கிறது ஜீனஸோட ஃபஸ்ட் லெட்டர், COங்கிறது ஸ்பீசிஸோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ், ஆர்ங்கிறது அந்த ஸ்ட்ரெயினோட ஃபஸ்ட் லெட்டர், 1 ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது அது எத்தனாவது நம்பர் ஆஃப் ரோமன் நியூமரல் விச் ஹேவ் பின் டிஸ்கவர் அப்படிங்கிறத பொறுத்து இது அமையும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கு வந்து நேம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ நான் 2 விதமான எண்டு சொன்னேன், ஸ்டிக்கி எண்ட், பிளண்ட் எண்ட் அப்படின்னு. பொதுவாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணும்போது ஒரு சில சைட்டில் பிளண்ட்டாக கட் பண்ணும், ஒரு சில சைட்டில் ஸ்டாகரிங்காக கட் பண்ணும், அல்லது ஸ்டிக்கி எண்டாக கட் பண்ணும். இது ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒவ்வொரு விதமான அடாப்டேஷன். அதை ஒரு 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 பிக்சர் மூலமாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லுக் அட் திஸ் பிக்சர். இந்த படத்திலிருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது EcoRI அப்படிங்கிற ஒரு என்சைம், இது ஒரு ஸ்ட்ராண்ட் டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவை
கட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டில் மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேலே உள்ள ஸ்டாண்டில் உள்ள நைட்ரோஜனஸ் பேஸ் என்ன இருக்குன்னா குவானைன், அலினைன், அலினைன், தைமின், தைமின், சைட்டோசைன். 5 பிரைமரி எண்ட்லேருந்து 3 பிரைமரி எண்ட். அதை கீழே உள்ள ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு பாலிண்ட்ரோமிக்காக இருக்கும். அப்படி பாலிண்ட்ரோமிக்காக இருந்தால் தான் அதை கட் பண்ணும். பாலிண்ட்ரோமிக்னா என்னது? அப்படி ரிவர்ஸில் படிங்க பார்க்கலாம். எப்படி? CTTAAG. அப்போ மேலே உள்ள ஸ்டாண்டுக்கு கீழே உள்ள ஸ்டாண்ட் பாலிண்ட்ரோமிக்காக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணும். சரி, இப்போ ஈக்குவரைங்கிற என்சைம் என்ன செய்யும்னா அந்த குவானைன் ஜிக்கு அடுத்து மேலே உள்ள ஸ்டாண்டில் கட் பண்ணும். அதோட கீழே உள்ள ஸ்டாண்டில் ஜிக்கு அடுத்து கட் பண்ணும். அப்போ மேலே உள்ள ஜியை கட் பண்ணியாச்சுன்னா ஒரு லென்த்தியான ரிமைனிங் பீஸ் கிடைக்கும். என்ன பீஸு? AATTC. ஒரு பக்கம் ஜியும் இன்னொரு பக்கம் AATTC இருக்கும். கீழே உள்ள ஸ்டாண்டில் ஜியில் கட் பண்ணும்போது கீழே CTTAA அப்படி ஒரு பெரிய ஸ்டாண்டும் ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஜியும் கிடைக்கும். இந்த ஜியும் மேலே உள்ளதில் சேர்ந்து ஒரு ஸ்டாகரிங், கீழே உள்ளதில் சேர்ந்து ஒரு ஸ்டாகரிங். இதுக்கு பேர் ஸ்டிக்கி எண்ட்னு பேர். இது இல்லாமல் பிளண்ட் எண்ட்னு ஒன்று இருக்குது. கீழே உள்ள படத்தை பாருங்களேன். இது ஸ்மால் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், SMAI அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா சைட்டோசைன், 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 குவானைன், குவானைன், குவானைன். இது வந்து மேலே 5 பிரைமரி எண்ட் டு 3 பிரைமரி எண்ட் மேலே உள்ள ஸ்டாண்டு. கீழே உள்ள ஸ்டாண்டில் எப்படி இருக்குது? குவானைன், 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 சைட்டோசின், சைட்டோசின், சைட்டோசின். இதை கரெக்டாக சென்டரில் கட் பண்ணும். அப்போ எக்ஸாக்ட் 2 ஸ்டாண்டில் ஈக்குவலாக கட் பண்ணுறதுனால ஒரு பிளண்ட் எண்டு கிடைக்குது. மேலே வந்து ஸ்டாகரிங் எண்டு கிடைக்குது, அல்லது ஸ்டிக்கி எண்டு கிடைக்குது. கீழே வந்து எப்படி கிடைக்குது? பிளண்ட் எண்டாக கிடைக்குது. இதுக்கு பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் சைட். ஸோ சைட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். நம்ம இப்போ ரெண்டாவது என்சைம்ஸை பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA லிகேஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன செய்யும்? ஒரு DNA நியூக்ளியோடைடை கட் பண்ணும், மாலிகுலர் சிசர் அப்படின்னு சொன்னோம். இப்போ DNA லிகேஸை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒட்டும், சேர்க்கும். அப்போ இது வந்து ஒரு க்ளூ மாதிரி, ஒரு கம் மாதிரி ஒரு என்சைம். அது என்னது? DNA லிகேஸ். ஸோ இந்த DNA லிகேஸ் என்ன செய்யணும்னா இப்போ கட் பண்ண அந்த DNA ஸ்ட்ராண்டை ஒட்டுறதுக்கு தேவையான ஒரு என்சைம் தான் DNA ligase. So DNA ligase is an enzyme which joins the sugar and phosphate molecule of double strand DNA with 5 primary end of phosphate molecule and a 3 primary end of hydroxyl molecule. இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்த அடுத்த பிக்சரை பாருங்களேன். இந்த 2 DNA ஸ்ட்ராண்ட் இருக்கு. இடது பக்கம் உள்ளது ஹைட்ராக்சில் மாலிகுல், வலது பக்கம் உள்ளது பாஸ்பேட் மாலிகுல். இது 2 ஸ்ட்ராண்டில் உள்ள கட் பீசஸை இணைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரு சைடில் வந்து ஹைட்ராக்சில் மாலிகுலும் இன்னொரு சைடில் பாஸ்பேட் மாலிகுலும் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். அங்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ஒட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுது. அது AMPன்னு சொல்லக்கூடிய அடினோசின் மோனோபாஸ்பேட்டை பயன்படுத்தி அது ரெண்டையும் இணைக்குது. ஸோ இதுக்கு பேர் DNA லிகேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்ட்ராண்டை இணைக்கிறதுக்கு இந்த என்சைம்ஸ் பயன்படுத்துது அப்படிங்கிறது DNA லிகேஸ். ஸோ DNA லிகேஸை பயன்படுத்தி 2 ஸ்ட்ராண்டுடைய கட் பீசஸை நம்மளால் இணைக்க முடியும், அல்லது சேர்க்க முடியும், அல்லது ஒட்ட முடியும் அப்படிங்கிறது தான் என்னது இந்த 3வது என்சைம். அடுத்து 4வது என்சைம். 4வது என்சைம் என்ன அப்படின்னா அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். என்ன என்சைம்? அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். ஓகேங்க சார். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கட் பண்ணும், DNA லிகேஸ் வந்து ஒட்டும். சரிங்க சார். அப்போ 3வது என்சைம் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் எதுக்கு அப்படின்னா இந்த அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துடும். அது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் லிகேஷன். செல்ஃப்ல என்ன? தனக்குத்தானே. செல்ஃப்ல என்னது? தனக்குத்தானே. லிகேஷன் என்னது? ஒட்டிக்கிறது. தனக்குத்தானே ஒட்டிக்கிறதுக்கு பேர் செல்ஃப் லிகேஷன். புரியலையே சார், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னா இந்த படத்தை பாருங்களேன். நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்ன செய்வோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பயன்படுத்தி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு அதே போல் அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பயன்படுத்தி ஒரு வெக்டார் அல்லது பிளாஸ்மிட்டை கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு என்ன செய்வோம்? இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அந்த இடத்துல ஒட்ட வைப்போம். அப்படி ஒட்ட வச்சோம்னா நமக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிடைக்கும். ஆமாம் தானே? இதானே டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி நம்ம இணைக்கிறது, அந்த இன்செஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிகழ்வு நடக்கும். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தெளிவாக தெரியும். இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வச்சு ஒரு பிளாஸ்மிட்டை கட் பண்ணிடுறோம். இப்போ கட் பண்ணுறது மேலே கட் பண்ணியாச்சு. இப்போ டிஎன்ஏ லிகேஸை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இது ரெண்டு தானே ஒட்டிக்கும். எது ரெண்டும்? இப்போ கட் பண்ண பீஸு அது ரெண்டுக்கு இடையில நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே ஒட்டணும். அது இல்லாமல் இந்த ரெண்டு கட்டான எண்டு தனக்கு தானே ஒட்டிக்கும். ஏன் இது தனக்கு தானே ஒட்டிக்குது? ஒரு பக்கம் பாஸ்பேட் எண்டும் இன்னும் ஒரு பக்கம் ஹைட்ராக்சல் எண்டும் இருக்குது. அதாவது 3 பிரைமர் எண்டில் பாஸ்பேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 பிரைமர் எண்டில் ஹைட்ராக்சல் இருக்குது. ஆப்போசிட் டைப்பில் இருக்கா, ரெண்டு தனக்கு தானே ஒட்டிக்கும். அப்போ இது ரெண்டு வேறு வேறு குரூப்பாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? தனக்குத்தானே ஒட்டிக்கிட்டு திரும்ப நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அந்த பிளாஸ்மிட்டோட ஒட்ட முடியாத நிலைமை கொண்டு வந்துடும். அப்போ இதை என்ன செய்யணும்? இதை வந்து அல்கைன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸை உள்ளுக்குள்ளே செலுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? அந்த அல்கைன் பாஸ்பேட்டேஸ் என்ன செய்யணும்னா ஒன்று அந்த பாஸ்பேட் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடும் அல்லது பாஸ்பேட் மாலிகுலை ஆட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? ரெண்டு பக்கம் பாஸ்பேட் மாலிகுல் இருக்கும் அல்லது ரெண்டு பக்கம் ஹைட்ராக்சல் மாலிகுல் இருக்கும். ஒரு பக்கம் பாஸ்பேட் இருந்து இன்னும் ஒரு பக்கம் ஹைட்ராக்சல் மாலிகுல் இருந்தால் ரெண்டு ஒட்டிக்கும். அப்படி இல்லாமல் ரெண்டு பக்கமும் பாஸ்பேட்டாக இருந்தால் ஒட்டிக்காது, ரெண்டு பக்கம் ஹைட்ராக்சல் இருந்தாலும் ஒட்டிக்காது. அப்போ இந்த அல்கைன் பாஸ்பேட்டேஸை உள்ள செலுத்துறது மூலமாக which can able to remove or add the phosphate. அப்படி பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பாஸ்பேட்னு உருவாக்க முடியும், ரெண்டு பக்கமும் ஹைட்ராக்சலாக உருவாக்க முடியும். எப்படி? ஒரு ஹைட்ராக்சல் ரிமூவ் பண்ணிட்டு பாஸ்பேட் வச்சுட்டிங்கன்னா ரெண்டுமே பாஸ்பேட்னு மாறிடும். அப்படி இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே ஹைட்ராக்சல்னு வந்துடும். அப்படி பண்ணும்போது ரெண்டும் தனக்குத்தானே ஒட்டிக்காது. அப்படி தனக்குத்தானே ஒட்டாமல் இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு என்சைம் தான் என்னது? அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். அப்போ அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படின்னா என்ன? அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இட் இஸ் an enzyme. இந்த என்சைம் என்ன செய்யும்? which can add or remove the specific phosphate group at 5 primer terminus of double stranded DNA அல்லது single strand DNA or RNA. This is called as என்னது? alkaline phosphatase enzyme. அப்போ ஒரு ப்ராசஸ், ஒரு டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அல்லது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு இந்த 3 விதமான என்சைம்ஸும் மிக 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 முக்கியம். இந்த 3 என்சைம் இருந்தால் தான் நமக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நடத்த முடியும். இப்போ 3 என்சைம் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நாளைக்கு கிளாஸில், அடுத்த கிளாஸில் அடுத்து வெக்டார்ஸ்னால் என்ன, அதுக்கடுத்து என்ன ஹோஸ்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.